காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது துலாம். துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுக்கிரன் தான் அதிபதியாகவே வரக்கூடியது. ஸோ இவங்களுக்கு இந்த சனி எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, எப்பவுமே வந்து எதிரி இருந்தால் தான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் புகழடைகிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன வரும், ஒரு பேர் வந்து கெட்ட பேர் கொடுக்குறது, அவங்கள பற்றி நிறைய உடம்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நல்லா புகழடைகிறாங்க அப்படின்னப்ப என்ன வேணால் எவன் வேணால் பேசிட்டுப்பா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கணும், அவனுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகளில் வந்து மனக்கசப்பு அப்படின்றது வந்ததுதானே தீரணும். ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கும் இல்லையா. இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இப்போ வந்து நம்ம கூட வந்து பயணப்படுறவங்களே வந்து கெட்டவங்க யாருன்னா நம்ம விலகிட்டால் நல்லா இருப்போம்ல, அந்த மாதிரி நான் அமைப்பு. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு கடன். வணக்கம். வணக்கம்டா. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது? நிச்சயம் மேடம். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது துலாம். துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுக்கிரன் தான் அதிபதியாகவே வரக்கூடியவர். ஸோ இவங்களுக்கு இந்த சனி எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, ரோக சனியாக வர்றார். சனி பகவான் வந்து உங்களுக்கு ரோக சனியாக வர்றது. பொதுவாக வந்து ரோகம் அப்படின்னாலே இந்த 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே உண்டு. 6ஆம் இடம்னாலே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டை போட்டுகிட்டே போவாங்க 6ஆம் இடம் அப்படின்றது. ஸோ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரியான அமைப்பை கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. கெட்டதா நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். என்ன மாதிரி நல்லது அப்படின்னா, எப்பவுமே வந்து எதிரி இருந்தால் தான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் புகழடைகிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன வரும், ஒரு பேர் வந்து கெட்ட பேர் கொடுக்குறது, அவங்கள பற்றி நிறைய உடம்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நல்லா புகழடைகிறாங்க அப்படின்னப்ப என்ன வேணால் எவன் வேணால் பேசிட்டுப்பா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கணும், அவனுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றத இவங்களோட வளர்ச்சி பாதைன்னு நல்லாயிருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, துலாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு வசீகர தோற்றம் பொதுவாகவே இயல்பாகவே இருக்கும். எங்கேயோ போகிறதெல்லாம் வந்து எங்கேயோ நம்மகிட்ட தானே வந்து மாட்டுது அப்படின்ற மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். பொதுவாக வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. சனி பகவான் வந்து உச்சம் பெறதே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த நீதி, நேர்மை, நியாயமாக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கேன்ல, என்னை சுற்றி இருக்கவும் கரெக்டாக தானே இருக்கணும், அப்படி என்னெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி விடக்கூடிய ஒரு நிலை. ஸோ பொதுவாகவே வந்து இந்த ரோக சனியாக வர்றதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்னென்னா, நிறைய நம்பிக்கை துரோகிகள்லாம் யார் இருக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் நம்பிட்டுருக்கீங்களோ அவங்களெல்லாம் உண்மையான முகங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னடா அந்த உறவுகள்லாம் நம்மளோட நம்பினோமே விட்டு போதே, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கூட ஒட்டிகிட்டு இருந்திருக்காங்க. தேவையானதுன்னா நம்ம கூட படர போகிறது, தேவையில்லைன்றப்ப நம்மளை விட்டு கழிய போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக இருக்கும். ரோக சனி அப்படிங்கிறப்போ உடலில் தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. ஸோ நல்ல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருந்தால் கூட கடன் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதாவது நம்மளுடைய எப்பயுமே பார்த்திங்கன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குடும்பம், நம்மளோட சுற்றி இருக்கவங்க, நம்மளுடைய மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து இந்த சுதந்திர பறவை மாதிரி. ஸோ வாழ்க்கையை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, யார் வந்து நம்மளை பிடிச்சி இழுத்து பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்த சுதந்திரத்தை விரும்புவாங்க. ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இது இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நட்பெல்லாம் வரும். தேவையான நட்பில் வந்து முக்கியமான விஷயங்களே வந்து இந்த எதிர்பாலனத்தோட பேசுகிறது, பழகிறது, ஈஸியாக கனெக்ட் ஆகிறது மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். எது வேணும் வேணாம், துண்டிக்கிறத துண்டிச்சு விட்ருமா, ரைட்டு. என்ன தான் வந்து அழகான ஒரு காஸ்ட்லி கார் வாங்கினாலும் வீட்டுக்குள்ள ஒன்றும் ஏற்றி நிறுத்த முடியாது. ஆமாம், அது எங்கே இருக்கணுமோ அது மாதிரி இவங்களுக்கான ஒரு லிமிட் தெரியணும். லிமிட் தெரிஞ்சுன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்காகவும் கிவராக இருப்பாங்க. நமக்கான தன்மை இங்கே ஏதோ இடத்துல ஒரு குறை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநோக்கோடு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலைகள்லாம் இருக்கும். அதாவது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கிடுறது, நம்மளோட அதாவது நம்மளோட சக்திக்கு மீறி எல்லா விஷயங்களும் செய்யறது, குடும்பத்துக்காக செய்கிறது, உறவுகளுக்காக செய்கிறது அப்படிங்கிற நிறைய சக்திக்கு மீறி செய்வாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் கடனை கூட்டாமல் இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டம். பொதுவாக 6ஆம் இடத்துல வருது அப்படின்னா கடன், நோய், எதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எதிரி எல்லாம் வந்து க்ளோஸ் ஆவாங்க. இப்போ வந்து நம்ம கூட வந்து பயணப்படுறவங்களே வந்து கெட்டவங்க யாருன்னா நம்ம விலகிட்டால் நல்லா இருப்போம்ல, அந்த மாதிரி நான் அமைப்பு. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டம். மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க, இருக்க கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஆல்ரெடி இவங்களோட 12ஆம் இடத்தை சனியினுடைய பார்வை படுறது.
பன்னெண்டாம் பார்வைப்படுறதுனால புரிஞ்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை, நல்ல ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் இல்லாட்டியும் உடல் நல்லா இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. நிறைய பேருக்கு எப்பா என்னைக்கிடா அந்த பிரச்சனையெல்லாம் முடிப்போம், என்னைக்கிடா ரிலீஃப் ஆகும், யாருக்கிட்டேயும் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாவோ ஒரு இதுவாகவோ இருக்கணும் அப்படின்ற நிலமையெல்லாம் எப்படா மாறும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் ஃபெமிலியர் ஆவாங்க, நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம். நிறைய பேர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் வந்து திடீர்னு ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பயணங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் தொந்தரவு வரலாம். ஸோ இத்தனை நாள் வாக்கிங் போகாமல் நம்ம பாட்டுக்கு உட்காந்தோமா வேலை பார்த்தோமா அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஃபார்முலாவாக நம்மளுடைய விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்ப ஃபிட்னாக மாற்றிக்கணும். எப்பவுமே லேசினஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆல்ரெடி சனி உச்சம் வரக்கூடிய இடமா, சனி பகவான் 6ல் வர வராரா, நல்லதாக நடந்தால் கூட ஒரு பக்கம் என்னென்னா அந்த ஸ்கிப் பண்ணக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்கிப் பண்ணுவாங்க. முயற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட ஒரு பக்கம் எஃபோர்ட் போடுவாங்க, அதை வந்து லேசியாக வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த டைம் இந்த பஞ்சுவாலிட்டி பரமசவமாக இருக்கணும்னு நினைக்க மட்டும் தான் தெரியுது. ஏன்னா அது இங்கே வந்து சூரியன் நீச்சமா, சனி பகவான் உச்சம் அடைஞ்சிடறாரு. பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறது கரெக்டாக உங்களால் பஞ்சுவாலிட்டியாக இருக்கவே முடியாது. ஸோ இந்த டைம் பீரியடில் இன்னும் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். வாய்ப்புகள் உங்களுக்காக கதவை தட்டி கையில் கொடுத்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் இழக்க மாட்டோம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா குரு பகவானுடைய நிலையும் இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் பொருளாதாரம் கையில் புழங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்லா இருக்க போகிறது. கரெக்டாக ப்ராப்பராக பயன்படுத்துங்க. சோம்பேறித்தனத்தை தூக்கி ஏற கட்டுங்க. கொஞ்சம் நாளைக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கணும். நிறைய பேருக்கு அப்பா வழி சொத்துக்கள், சண்டை போட்டனாலும் இந்த சொத்தை வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். நிறைய உறவுகளில் வந்து மனக்கசப்பு அப்படின்றது வந்து தானே தீரணும். ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கும் இல்லையா? இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் நிறைய பேர் நமக்கு சொத்து வேணுமா, உறவுகள் வேணுமா, ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கலகம் பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு போகும். இதை எப்படி இவங்க கையாளுறாங்கன்றதை பொறுத்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடியது. கடன்லாம் அடைக்க போகிறீங்க, கவலையே வேண்டாம், நல்லா இருப்போம்ப்பா, நம்மளும் சமுதாயத்தில் வாழ்ந்து உயர்ந்துட்டுருக்கோம், பேர் புகழ்லாம் கிடைக்கும். எப்பயுமே வளர்றோன்னா 4 பேர் திட்டதாங்க செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நமக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்கணும். அதாவது தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் நாளைக்கு மூட்டை கட்டி தூக்கி ஏற கட்டி வச்சுருங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயங்கள், முதலீடாக வந்து அதுக்காக செலவு பண்ணுறது, கல்விக்காக செலவு பண்ணுறது, நிலத்துக்காக நிலத்தில் போய் நம்ம மண்ணில் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் பணம் வந்து எப்பவுமே நமக்கு பெருகக்கூடிய அமைப்பு தானே. நம்மளோட அறிவு அது மாதிரி நாலேஜுக்காக வந்து பணத்தை போடுவாங்க. என்ன மாதிரினா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக. நிறைய பேர் குழந்தைகளுடைய அங்கீகாரத்துக்காக பணத்தை நிறைய வந்து விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல விரயம், அதை வந்து தவறாலாம் எடுத்துக்க கூடாது. இன்றைக்கி விதைக்கிறோன்னா நாளைக்கு அறுவடை எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி விதைச்சிட்டிங்க, கண்டிப்பாக நாளைக்கு அது மிகப்பெரிய அறுவடையாக வரும். அதுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற நிலை வேணால் கொடுத்துடலாம். நிச்சயமாக. இவங்களுக்கான மதிப்பெண் எவ்வளோ கொடுப்பீங்க? துலாமுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ரிஷபம் துலாமில் இந்த வருஷத்தில் டாப் மோஸ்ட் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அதனால் இவங்களுக்குமே வந்து ஒரு ரிஷபத்துக்கு என்ன ஈக்குவலோ அதுக்குமே 95 மேலே கொடுக்கலாம். நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல வந்து பார்க்குறாருங்க சனி பகவான், எவ்வளோ பெரிய கொடுப்பனை. நிச்சயமாக நல்லது விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒரு நல்லது ஒரு கெட்டது கலந்து நடக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பாதுகாப்பு பண்ணிக்கணும். வயசானவங்களை பார்க்கும்போது உதவி பண்ணினாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இப்போ பர்டிகுலராக பார்க்கும்போது துப்புரவு தொழிலாளர்கள் இது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? மெடிக்கல் ஹாஸ்பிட்டலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எனக்கு ஒரு மெடிசன்ஸ் வாங்கி கொடுத்தா கூட யாராவது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான நபர்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தால் போதுமானது. இருக்கிறதுலே மிகப்பெரிய தானம் என்ன அப்படின்னா அன்னதானம். அதுவும் வயசானவங்க ஏதாவது இருக்கும்போது நமக்கு 4 பேர் உதவி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இல்லாத டைமில் கொடுத்து உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத நேரங்களில் கஷ்டப்படுற நேரத்தில் கை கொடுத்து உதவுற உதவி காலத்துக்கும் மறக்க முடியாத உதவி தான். அந்த ஒரு பசியில் கேட்கக்கூடிய உணவு எவ்வளோ பெரிய விஷயம். அது கரெக்டான தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்துச்சுன்னா அதை விட ஒரு நிலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது மாதிரி இவங்க அந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வர உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் தானே விலகி போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டு. நிச்சயமா. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.